الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் புனிதமான ரமலான் மாதத்தின் 17ஆம் தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய 17ஆம் நாள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தினமாக கருதப்படக்கூடிய ஒரு தினமாகும். இந்த 17ஆம் நாளில்தான் பத்ர் என்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம், இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்த யுத்தம் நடைபெற்ற தினம் 17ஆம் நாளாகும். இந்த பத்ர் யுத்தம் என்பது எந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவமும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை, வெற்றியை, மகிழ்ச்சியை பெற்று தந்த யுத்தம் என்றால், அல்லாஹ் தஆலா ஓர் இடத்தில் சூரத் ஆல இம்ரானில் பத்ர் யுத்தத்தை பற்றி எங்கு பேசுகிறான் என்றால், உஹது யுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டே வரும் பொழுது பத்ரை பற்றி பேசுகிறான். உஹது யுத்தத்தை பற்றி பேசும் பொழுது ஏன் பத்ரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்பதற்கான ஒரு இணைப்பு என்ன என்பதை பற்றி தஃசீர்களில் ஒரு அழகான கருத்தை போட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், உஹது யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடையிலே ஒரு சிறிய சருகுதல், பின்னடைவு, தோல்வி ஏற்பட்டது. அந்த உஹதில் ஏற்பட்ட தோல்வியை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா, நீங்கள் சற்று பத்ரை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே மிகப்பெரிய வெற்றியை தரவில்லையா என்பதை அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறான். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் உஹதை போன்று. ஆனால் அந்த நேரத்தில் நாம் துவண்டு போய்விடக்கூடாது, மனம் உடைஞ்சு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா உஹதை பற்றி சொல்லும் பொழுது பத்ரை நினைத்து பாருங்கள் என்று கூறுகிறானோ, இதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் வழங்கிய நல்ல நிலைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். துக்கமான நிலைதான், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை இப்படித்தான் வச்சிருக்கான வாழ்நாள் ஃபுல்லா, அல்லாஹ் எவ்வளவு என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழகான படிப்பினை அல்லாஹ் தஆலா இங்கு வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, துக்கமான உஹது யுத்தத்தில் கூட பத்ரை பற்றி சிந்தித்து பார்த்தால் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்ற அளவிற்கு பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள் என்பதை தாண்டி இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வும் களம் இறங்கி ஆடினான் என்பதை நாம் குர்ஆனில் பார்க்கின்றோம். பத்ரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், வமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, மண்ணை எடுத்து நீங்கள் எதிரிப்படையில் இருப்பவர்களுடைய முகங்களில் வீசிய பொழுது நபியே நீர் வீசவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான் என்று சொல்கிறான் பத்ர் யுத்தத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள், சஹாபாக்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அல்லாஹ்வினுடைய பெரிய உதவியால் பத்ரில் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. இதில் சஹாபாக்களினுடைய தன்னலமற்ற மிகப்பெரிய தியாகம் இந்த யுத்தத்திற்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அதன்படி செயல்பட தயாராக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இந்த யுத்தத்தினுடைய பின்னணி நமக்கெல்லாம் தெரியும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜுமாதுல் உஹ்ரா மாதத்தில் அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்காவாசிகள், அபூ சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய தலைமையில் ஒரு வியாபார குழுவை மக்காவாசிகள் தயார் செய்கிறார்கள். அதில் தங்களுடைய பணத்தை எல்லாம் போடுகிறார்கள். அதில் வருகின்ற லாபத்தை இங்கிருந்து மக்காவில் இருந்து சென்று மதினாவில் சுகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் செயல்படுவோம், அந்த பணத்தை நாங்கள் செலவிடுவோம் என்றெல்லாம் திட்டம் தீட்டி அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்காவில் இருந்து ஷாம் தேசத்தை நோக்கி அந்த வியாபார குழு செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கண்காணித்து செய்திகளை திரட்டி அந்த குழு ஷாமுக்கு செல்வதை விட்டு தடுப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அந்த பயணக்குழு ஷாமுக்கு சென்று விட்டது. சரி, பிரச்சனை இல்லை, போயிட்டு ரிட்டர்ன் எப்படி தான் வரணும், மதீனா வழியாகத்தான் வர வேண்டும், பத்ர் களத்தை தாண்டி செல்ல வேண்டும். எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு அந்த பயணக்குழு வியாபார சரக்குகளோடு வருகிறது என்றால் 50,000 தீனார், தீனார்னா தங்க காசு, 50,000 தங்க காசிற்கு ஈடாக இருக்கக்கூடிய வியாபார சரக்குகள். எத்தனை ஒட்டகத்தில் வருகிறது என்றால் 1000 ஒட்டகத்தில் வருகிறது. 1000 ஒட்டகத்தில் உள்ள சரக்கு 50,000 தீனாருக்கு சமம் என்றால் இன்றைய கால கணக்குப்படி 225 கிலோ தங்கத்தின் எடை. தங்கம் எவ்வளவு காசோ அவ்வளவு, 225 கிலோ தங்கம், அவ்வளவு வியாபார சரக்கு வந்துகிட்டு இருக்கு 1000 ஒட்டகத்தில். அந்த 1000 ஒட்டகங்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் வெறும் 40 நபர்கள். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளாக திரட்டி சில சஹாபாக்களை, இந்த 40 நபர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தின் தடை விதிப்பதற்காக, பொருளாதாரத்தின் தடை விதித்தால் தான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். கணியத்திற்குரியவர்களை, இங்கு ஒரு அழகான படிப்பினை என்னவென்றால், ஒரு சமுதாயம் எப்பொழுது பாதுகாப்பாக வாழ முடியும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு எதிராக சுற்றிலும் பின்னக்கூடிய சூழ்ச்சி வலைகளை தெரிந்து அதை விட்டு தப்பிப்பதற்கான காரியங்களில் இறங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீட்டப்படுகின்ற திட்டங்கள், சதி வலைகளை தெரிந்து அதை முறியடிப்பதற்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் சில சமயங்களில் இது எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர், தனிப்பட்ட ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பயம், நமக்கு எதிராக அவங்க செஞ்சிருவாங்களோ, இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர் சேர்ந்து பேசினாலே நம்மளை பற்றி பேசுறாங்களோ என்றெல்லாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு சுற்றிலும் திட்டங்கள் தீட்டப்படுகின்றது என்றால் அதை அனுமானித்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்பதை அந்த சமுதாயம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்து சில சஹாபாக்களை ஒன்று திரட்டி கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இதை அந்த வியாபார குழுவிற்கு தலைவராக இருந்த அபூ சுஃபியான் மிகப்பெரிய அறிவாளி, அவர் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யூகித்து விடுகிறார். அவரும் ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறார், நம்மை தடுத்து பிடிப்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறார். எந்த அளவிற்கு தெரிந்து கொள்கிறார் என்றால், ஒரு இடத்தை வரும் பொழுது அபூ சுஃபியானே அந்த செய்தியை அறிவதற்கு அந்த குழுவினர்களை நிறுத்தி விட்டு வருகிறார். வந்த ஒரு இடத்துல ஒரு நபரை பார்த்து விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி முஹம்மது அவர்கள் அவருடைய தோழர்கள் வந்திருக்காங்களான்னு.
அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கல. 313 பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் 2 பேர் இந்த கிணற்றிற்கு வந்து தண்ணீர் எடுப்பதற்கு வந்தாங்க. அந்த கிணறு அங்கே இருக்குன்னாங்க. அபூ சுஃபியான் ஓடி போறாரு. அங்கே போய் அந்த கிணறை சுற்றி பார்க்குறாரு. ஆம், 2 நபர்கள் ஒட்டகத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த ஒட்டகம் வந்துட்டு போன தடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஒட்டக சாணி போட்டிருக்கு. அதை பார்க்கிறார். பார்த்துட்டு கிளறார், சாணத்தை கிளறார். கிளறி அது இருக்கக்கூடிய பேரித்தம் கொட்டை அதை எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு, ஆம், இது மதீனத்து பேரித்தம்பழம், மதீனால இருந்து வந்தவங்களுடைய ஒட்டகம்தான். எனவே மதீனாவில் இருந்து நம்மை பிடிப்பதற்கு வந்தவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்பதை தெரிந்து அங்கிருந்து ஓடி தன்னுடைய வியாபார குழுவை ஒரேடியாக வேற ரூட்டை மாற்றி கடலோர பகுதிக்கு சென்று அப்படியே மக்காவிற்கு செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்பதை மக்காவாசிகள், அவங்களுடைய சரக்கு தானே, அவர்களுக்கு செய்தி அனுப்புவதற்காக லம்லம் இப்னு அம்ரு என்பவரை அனுப்பி வைக்கிறார், காசெல்லாம் கொடுத்து. அவர் எந்த அளவிற்கு விரைவாக சென்றார், எப்படி சென்றார் என்றால், தன்னுடைய குதிரையின் மூக்கை அறுத்து கொண்டு தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து, சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு மக்காக்குள்ள போறாரு. ஏன்னா அப்பதான் என்ன செய்வாங்க, பெரிய ஆபத்து என்னமோ ஆயிடுச்சுன்னு பார்ப்பாங்க. இப்போ கூட பார்க்குறோமா இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் போறாருன்னு வைங்க, அடி வாங்கின மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போய் நிற்பார். ஏன் அப்போதான் போலீஸ்காரன் என்ன செய்வான், என்னமோ நடந்திருக்குன்னு பார்ப்பான்னு. சட்டையெல்லாம் கிழிச்சிருக்க மாட்டாங்க, அவரை கிழிச்சிக்குவார். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. சில பேர் கையை அறுத்துக்கிட்டு போய் காமிப்பாங்க, பாருங்க ரத்தம் சொல்றது. இவர் அப்படி போய் அறிவிப்பு பண்ணுறார். இந்த அறிவிப்பு செய்வதற்கு கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால தான் இருக்கிறாங்க, இன்னும் முஸ்லீம் ஆகல. அவர்களுடைய அத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஆத்திகா என்பவர்கள், அவர்களும் மக்கால தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கனவை பார்க்குறாங்க. என்னன்னா, ஒருத்தர் ஓடி வராரு, மக்காக்குள்ள வராரு, வந்து 3 முக்கியமான இடங்கள்ல நின்று அறிவிப்பு செய்யறாரு. யுத்தம் யுத்தம் யுத்தம்னு அறிவிப்பு செய்யறாரு. அப்படி அறிவிப்பு செஞ்சுட்டு போகும்போது ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து மக்காவின் மீது வீசுகிறார். அந்த சுக்குநூறாக ஆகி ஒவ்வொரு வீட்டை போய் என்ன செய்யுது, அந்த பாறாங்கள் தாக்குகிறது. இப்படி ஒரு கனவு. இந்த கனவை வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லீமான அவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது ஒரு பயங்கரமான கனவா தான் இருக்கு, இது மக்காவின் மீது மக்காவில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யுத்த அறிவிப்பாக தெரிகிறது. சரி, இருந்தாலும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசினாலும் அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லுவோன்னு தன்னுடைய நண்பர் வலீத் இப்னு உத்பா கிட்ட மட்டும் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கனவை பத்தி வேற யார்ட்டையும் நீங்க சொல்ல வேணாம். யார்கிட்ட? வலீத் இப்னு உத்பா கிட்ட சொல்லியாச்சு. வலீத் இப்னு உத்பா என்ன பண்றாரு, சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அத்தா கிட்ட மட்டும் சொல்லுவோன்னு யார்கிட்ட சொல்றாங்க, உத்பா கிட்ட மட்டும் சொல்றாரு. உத்பா கேட்டுட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அத்தா கிட்ட. அத்தா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. உத்பா அதை கேட்டா இன்னொருத்தர்கிட்ட, அவர் இன்னொருத்தர்கிட்ட, அப்படியே அபூ ஜஹல் வரைக்கும் செய்ய போயிடுச்சு. மறுநாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்யறதுக்கு காபத்துல்லா கிட்ட வராங்க. வந்த அபூ ஜஹல் பெரிய கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பனு ஹாஷிம் கிளைனர், யார் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம், அவங்க தானே கனவு பார்த்தது, இவங்க இப்படி கனவு பார்த்துருக்காங்களாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாஸ் வராங்க. வந்தவொடனே இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று விசாரிக்கணும்னு கூப்பிடுறாங்க. அப்பாஸ் தவாஃப் செஞ்சுட்டு வந்துடுறேன், தவாஃபை முடிச்சுட்டு வாங்க பேசணும் அப்படின்னு. தவாஃபை முடிச்சுட்டு போய் நிற்கிறாங்க. என்ன கனவு என்ன கனவு அப்படின்னா, கனவா என்ன ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. இன்னும் உங்கள் சகோதரி கனவு பார்த்தாங்களாமே அப்படின்னு. என் சகோதரி கனவு பார்த்தாங்களா? ஏன்னா செய்தி இவ்வளோ தூரம் போயிருக்கோன்றது அவங்க நினச்சிப்பாங்களே அப்படின்னு. அதான் ஆத்திகா கனவு பார்த்துருக்காங்களாமே, என்னமோ மக்காவின் மீது படையெடுத்து வர மாதிரி யுத்தம் அறிவிப்புலாம் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹல் எந்த அளவிற்கு பேசினான் என்றால், அந்த வம்சத்தில் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஜஹல் சொல்கிறான், ஆம்பளைங்க தான் நபின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா பொம்பளைங்களாம் கூட நபி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றான். சொல்லிட்டு சொல்கிறான், 3 நாள் எதிர்பார்ப்போம், இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு வரலைன்னா உங்க குடும்பமே பொய் சொல்லக்கூடிய குடும்பம் எழுதி போட்டு வேண்டாம். இந்த மாதிரிலாம் பேசினான். இது அந்த பெண்களுடைய காதுக்கெல்லாம் போச்சு. போனோடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுறாங்க, அபூ ஜஹல் இவ்வளோ பேசுறது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, ஏதாவது பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்லாம் பேசுகிறாங்க.
கரெக்டாக 3 நாளைக்கு பிறகு அறிவிப்பு வருது, யுத்தம். கணியத்திற்குரியவர்களே, உடனே அபூ ஜஹல் 1300 நபர்களை திரட்டி கொண்டு பெரும் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்து விட்டார். எந்த அளவிற்கு பெரிய படை என்றால் 200 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், 600 கவச உடைகள், பாதுகாப்பு உடைகள், இப்படி பக்கபலமாக அந்த படை புறப்பட்டு செல்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா விளங்கிடலாம். இங்க 200 குதிரை, முஸ்லீம்கள்ட்ட எத்தனை தெரியுங்களா? 200ல் உள்ள 2 சைபர் எடுத்துருங்க. இங்க 2 குதிரை, இங்க 700 ஒட்டகம், அதுல உள்ள 1 சைபர் எடுத்துருங்க. 70 ஓட்டம் தான் இங்க. 600 கவசம், அதுல 2 சைபர் எடுத்துருங்க. 6 கவசம் தான் இங்க. இவ்வளவுதான். கணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான படம் எங்க நிற்குது? பத்ர் களத்தை நெருங்கி நிற்கிறது. காரணம் என்னன்னா, 1300 நபர்களை எதிர்கொள்வோம் என்று யார் எதிர்பார்க்கல? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கல, சஹாபாக்கள் எதிர்பார்க்கல. அவர்கள் எதிர்நோக்கி சென்றது அந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்தணும். இது போயிருச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து என்பதனாலதான். இப்ப செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, அபூ ஜஹலுடைய தலைமையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். உடனே சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ ஆலோசனை கேட்கும்போது நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்கின்றேன். முதல்ல எழுந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். மிக அழகாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எதை சொன்னாலும் செய்ய தயார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாமெல்லாம் அந்த நேரத்தில் பிறக்கல, அல்லாஹ் நல்லதாக்கி வச்சான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதாவது ஒரு தலைவரை நம்பி இது மாதிரி போய் நம்ம 40 பேர் தான் அவங்கள தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் 1300 பேரை எதிர்கொள்ளணும்னா என்ன செய்வோம்? என்னெல்லாம் புலம்பியிருப்போம். இந்த மனுஷனை நம்பி வந்தால் இப்படி தான் நம்மளை பண்ணுவார், இந்த ஆளை நம்பிலாம் நிற்கக்கூடாது, கிளம்பி போயிருப்போம். ஆனால் சஹாபாக்களுடைய ஈமானுடைய பலம். உடனே உமர்கள் எழுந்து பேசுகிறாங்க. அடுத்து மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் தயங்குகிறீர்கள்? எங்களை என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனி இஸ்ரவேலர்களை பைத்துல் முகத்தஸுக்கு உள்ள போலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க ஊருன்னு. அந்த இடத்துக்கு வாங்க போலாம், உள்ள போலான்னா அங்க அமாலிகா இருக்கிறாங்க, உள்ள போனா அடிப்பாங்கன்னு பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்திற்குள் அந்த யூதர்கள் வரமாட்டோம் என்றவர்கள் தான் யூதர்கள். வரமாட்டோம், பயமா இருக்கு சொல்லிட்டு, இதுஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா காயிதுன், பலஸ்தீனத்துக்குள்ள மூசாவே நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க வர மாட்டோம் என்று மறுத்து விட்டார்களே, அப்படி நாங்கள் மறுப்போம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நிச்சயமாக வாங்கள், நஹ்னு மஅக, உங்களோடு நாங்கள் நிற்போம். எப்படிப்பட்ட யுத்தத்தை சந்தித்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று ஒரு வீர உரை, அழகான உரை. இதெல்லாம் நிகழ்த்திய பிறகு கூட ரசூலுல்லாஹ் அஷீரு அலையா யுஹன்னாஸ் கேட்குறாங்க, மக்களே இன்னும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அன்சாரிகள் விளங்கிட்டாங்க. எழுந்து நின்று பேசின 3 பேருமே யார் தான்? முஹாஜிரின்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளாகிய மதீனாவாசிகளாகிய நாம என்ன சொல்றோன்றதை எதிர்பார்க்கிறாங்க என்பதை தெரிந்து கொண்டவுடன் மதீனாவாசிகளுக்கு தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று பேசினாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் மதீனாவாசிகள் சார்பாக பேசுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்கள் மீது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உண்மையான நபி என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அந்த அனைத்தும் உண்மை என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் அன்சாரிகளாக எங்களை என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டு உங்களுக்கு உதவி செய்வோம், அதாவது மதீனால இருக்கும்போது உதவி செய்வோம், இப்படி களத்தில் இறங்கி போராட மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு மட்டுமல்ல,
நீங்கள் எப்படிப்பட்ட இடத்திற்கு எங்களை அழைத்து சென்றாலும் சரி, மலையில் இருந்து குதிக்க வேண்டுமா, கடலுக்குள் சென்று மூழ்க வேண்டுமா, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இத்தகலமா அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்களை குளிர்ச்சியாக்கக்கூடிய வீர தீரமான செயல்களை அல்லாஹ் எங்கள் மூலமாக காண்பிப்பான். இன்னா சுபுருன் பில் ஹர்பி, நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் நாங்கள் யுத்த களத்திலே பொறுமையாக நிற்போம். சிதுகுன் ஃபில் லிகா, அந்த எதிரிகளை சந்திப்பதில் நாங்கள் உண்மையாளர்களாக நாங்கள் நிற்போம் என்று ஒரு அழகான உரை. இந்த உரைக்கு பிறகு அன்சாரிகள் எல்லாம் சொன்னாங்க, யாரும் சொல்ல இதே தான் நாங்களும் சொல்றோம் என்று சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று நிம்மதி வருகிறது. படையை அமைக்கிறாங்க. இந்த படைக்கு எவ்வளவு அழகாக, எவ்வளவு தூர நோக்க சிந்தனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்றாங்கன்றதை நீங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு ஞானத்தை வழங்கியிருந்தான் பாருங்க. கணியத்திற்குரியவர்களே, படையிட்ட சொல்றாங்க, நான் சொல்லுகின்ற வரை யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நான் சொல்ற வரைக்கும் யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், அம்பை அவசரப்பட்டு எரியக்கூடாது. அவர்கள் கிட்டே நெருங்கி வந்த பிறகுதான் என்ன செய்யணும்? அம்பை எரியணும். அம்பை எரிய ஆரம்பிச்சா கூட நான் சொன்ன பிறகுதான் எரியணும். அப்படி எரிய ஆரம்பிச்சா கூட சரமாரியாக என்ன செய்ய வீசக்கூடாது. எல்லாம் காலியா போயிடும் சீக்கிரம். ஏன் கிட்ட வந்த பிறகுதான் அம்பை எரியணும்னு சொன்னாங்க தெரியுங்களா? அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது பயந்து சில பேர் தூரத்தில் இருந்து அம்பு எரிய ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்யணும்னா, எவ்வளவுதான் நல்லா குறி பார்த்தாலும் இப்படி போகும்போது தன்னால் என்ன செஞ்சிடும்? என்ன சொல்லுங்க, கீழே விட்டுருவோம். இவர் கரெக்டா தான் எரிவாரு. அந்த துளை தூரம் ரொம்ப இருந்துச்சுன்னு வைங்க, அம்பு இப்படி போயிடும், கீழே வேஸ்டா போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்பு எரிகின்ற அளவிற்கு கிட்ட வரணும். நான் சொல்லுவேன், அப்புறம் தான் அம்பு எரியணும். இவ்வளவு அழகாக வாழை கையில் எடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன செய்யக்கூடாது? வாழை கையில் எடுக்கக்கூடாது. இருக்கிறது கொஞ்சம் வாழை தான். அந்த வாழை எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி பண்ணக்கூடாது. ஆள் தூரமா இருக்கும்போது வாழை எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி பண்ணா ஆனா அம்புல குத்திட்டு போயிடுவா. அம்பு எப்ப எடுக்கணும்னா, வாழை எப்ப எடுக்கணும்னா, உங்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ரொம்ப கிட்ட வந்த பிறகுதான் எதை தோணும்? வாழை கையில் எடுக்க. இப்படி அழகாக நெறிமுறைப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நெறிமுறைப்படுத்தி அந்த பத்ர் களத்தை நோக்கி போறாங்க. புறப்படலாம் வாங்க அப்படின்னு போகும்போது, ஒரு ஒட்டகத்துல 3 நபர்கள், குறைஞ்சது எத்தனை பேர்? 3 பேர், 4 பேர்லாம் கூட 3, குறைஞ்சது 3 பேர். ஒரு 2 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தனி ஒட்டகம்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் இருக்கு ஒட்டகம். அப்படி ஒரு ஒட்டகத்தை 3 நபர்களுக்கு முடிவு செய்யும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னதான் அதே போலதான், தனி ஒட்டகம் இல்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிட்டு அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள்லாம் இறங்கி நடக்க வேணாம், நீங்க ஒட்டகத்திலே வாங்க, நாங்க என்ன செய்யறோம் நடந்து வரோம்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நபர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா அன்துமா அக்வா மின்னி, நீங்க 2 பேர் என்னை விட பலசாலிலாம் கிடையாதுன்னு. என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரு என்னை விட பலசாலிலாம் கிடையாது. என்னமோ நீங்க 2 பேர் நடந்து வரீங்க, நான் உட்காந்து வர்றேன்னா நீங்க ரொம்ப பலசாலியோ? உங்களை விட நான் பலசாலி, நானும் நடந்து வருவேன்றான். அடுத்து சொல்றாங்க, உங்கள் இருவரை விட நன்மையின் பக்கம் வலா அனாபி அகனா அனில் அஜ்ரி மின்குமா, நன்மையின் பக்கம் உங்கள் இருவரை விட மிகவும் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். எனக்கு என்ன வேணுமா இல்லையா? நன்மை வேணுமா இல்லையா? நடந்து வந்து நன்மையை நீங்க மட்டும் எடுத்துக்கலாம், நன்மை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்றாங்க? நடந்து தான் செல்கிறார்கள். கொஞ்ச தூரம் பயணிக்கிறாங்க, ஒட்டகத்தில் உட்காந்து கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. இப்படி அந்த பயண குழு நெருங்கி செல்கிறது. கணியத்திற்குரியவர்களே, யுத்தகலம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்படி போய் கிட்ட போய் எங்க தங்கணுமோ அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கும் போது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க, இங்கே நம்ம தங்கலான்னு. அந்த இடத்துல நீர் தடாகங்கள், நீர் தேங்கி நிற்கக்கூடிய சின்ன சின்ன குட்டைகள் இருக்கு. அப்ப அதுல உள்ள சில குட்டைகள், சில நீர் தடாகங்கள் நமக்கு கிட்ட, நமக்குள்ள வர மாதிரி, நம்ம கண்ட்ரோல்ல வர மாதிரி தங்குறாங்க. ஏன்னா தண்ணி தாக எடுத்தா குடிக்கணும். அப்ப ஹுபாப் இப்னுல் முந்திர் என்ற சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல தங்கி இருக்கிறமே இது அல்லாஹ்வின் கட்டளையான்னு கேட்கிறாங்க.
இதை விட முன்னாடி போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் கட்டளைலாம் இல்லை, என்னுடைய யோசனை தான். அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்கிறேன், இதை விட இன்னும் கொஞ்சம் நேசிங்க, கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். போய் எல்லா நீர் தடாகமும் யார்கிட்ட வந்துடணும், நம்ம கண்ட்ரோலில் வர மாதிரி தங்கணும். அதுதான் நமக்கு நாளைக்கு நல்லதுன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்வதை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல யோசனை கொடுக்கப்பட்டால் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உடனடியாக ஏற்றுக்கொண்டு முன்னால வந்து தங்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான், ஹுபாப் இப்னுல் முந்திருடைய அபிப்பிராயம் மிகச்சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். சஹாபாக்களை இங்க சிந்திச்சு பார்க்கணும், சாதாரணமானவங்க கிடையாது சஹாபாக்கள். ஏன் தெரியுங்களா, அவங்களுடைய அபிப்பிராயம் கரெக்டா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு நாவல அல்லாஹ் பேசுறேன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவங்க தன்னலமற்றவர்கள், மார்க்கத்தை ஓங்க செய்ய வேண்டும் என்ற கலப்படமற்ற தூய மனம் படைத்தவர்கள். தனக்கு சாதகமாக இருக்கணும்ன்ற மாதிரிலாம் எந்த யோசனையும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான். ஹுபாப் இப்னு முந்திர் சொன்னது ரொம்ப சரியானது, அதை ஏற்றுக்கொண்டு முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்துட்டு அவங்க சொல்றாங்க, இத்தனை நீர் தடாகம் தேவையில்லை, சிலதை மட்டும் வச்சுட்டு சிலதை உடச்சிடணும் அப்படின்றாங்க. உடைச்சாச்சு, சிலது தான் இருக்கு. இப்ப நைட்டு தூங்குறாங்க. தூங்கும் போது அல்லாஹ் அக்பர், சஹாபாக்களுக்கு நிம்மதியான தூக்கம். சஹாபாக்களுக்கு நிம்மதியா தூங்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எல்லோரும் தூங்கி விட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் மட்டும் தூங்கவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா அல்லாஹ்விடத்துல அழுகுறாங்க. யா அல்லாஹ், வாகனம் இல்லாமல் இவர்களை கொண்டு நிறுத்தியிருக்கின்றேன், இவர்களுக்கு வாகனம் வழங்கு. உண்ண உணவு இல்லாமல் இவர்களை நிறுத்தியிருக்கின்றேன், உண்ண உணவு வழங்கு. தண்ணீர் இல்லாமல் நிறுத்தியிருக்கிறேன், இவர்களுக்கு தண்ணீரை வழங்கு. செருப்பு கூட நிறைய பேருக்கு இல்ல ரப்பே, இவர்களுக்கு வாகனங்களை வழங்கு. ரப்பே யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத், ஹய்யுல் கய்யூம் என்றும் நிலையாக நிலைத்து நிற்பவனே, உயிருள்ளவனே, எங்களுக்கு உயிர் பிச்சை வழங்கு ரப்பே. இவர்களை நீ அழித்து விட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு பூமியில் யாரும் இல்லாமல் போயிடுவாங்க ரப்பே என்று இரவு முழுவதும் அழுகை நமக்கெல்லாம் தெரியும். கையை தூக்கிட்டாங்க, இப்படி தூக்கி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போகுது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கண்டிப்பா தருவான் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துகின்ற அளவிற்கு இரவு முழுவதும் அழுகை. மறுநாள் காலையில யுத்தத்துக்கு முன்னாடி அப்படியே லைனா நிறுத்துறாங்க, லைனா நிப்பாட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அப்படி நிறுத்தும் போது ஒரு சஹாபி, அவருக்கு கொஞ்சம் தொப்பை பெருசு, அப்படி தொப்பை வந்து இப்படி இருக்கும். சவாத் இப்னு ரஸியா அப்படின்ற ஒரு சஹாபி, ரொம்ப தொப்பை பெருசு. எல்லாரையும் நேரா நிப்பாட்டினா இவர் மட்டும் என்ன செய்யறாரு, முன்னாடி தள்ளிக்கிட்டே நிற்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு கையில வச்சுக்கிட்டு தான் இப்படி சில சமயம் குச்சை வச்சுக்கிட்டு இப்படின்னு அது மாதிரி அம்பை வச்சுக்கிட்டு இப்படி நில்லுங்கன்னு சொல்லும்போது, அவர் மட்டும் இப்படி தள்ளிட்டு நின்னவனே லேசா என்ன செஞ்சாங்க, வயிற்றுல ஒரு குத்தி பின்னாடி அப்படின்னாங்க. குத்திட்டு இப்படி போகும்போது, ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன குத்துனீங்களே, நானும் உங்களை குத்துணும்னு. ரசூலுல்லாஹ் உடனே அம்பை கையில் முடிச்சாங்க, தப்பா குத்து அப்படின்னா அவருக்கு தொப்பை பிதுக்கிக்கிட்டே வெளியில தெரியுது வயிறு. அம்பை வாங்கிட்டு சொல்றாரு, என் வயிறு சட்டை இல்லாம வெளியில இருக்கு, அப்படி குத்துனீங்க, நீங்களும் சட்டையை தூக்குங்கன்றார். நீங்களும் சட்டையை தூக்கு, வெறும் தொப்பையில குத்தணுன்றார், வெறும் வயிற்றுல குத்தணுன்றார். ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்யறாங்க, இப்படியே மேலாடையை தூக்கி காட்டுறாங்க. அவர் அம்பை போட்டுட்டு அப்படியே போய் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சார் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, யார ரசூலுல்லாஹ், இந்த பார்க்குறீங்கல்ல, என்ன நிலைன்னு பார்க்குறீங்கல்ல, திரும்பி வீட்டுக்கு போவேனான்னு தெரியாது யார ரசூலுல்லாஹ், கடைசி உங்களுடைய மேனியோடு என்னுடைய மேனியை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிகளை சீர் செய்து யுத்தகலத்துக்கு நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டினா அங்கிருந்து ஒரு 3 ரவுடிகள், 3 அரக்கர்கள் இறங்குறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, வலீத் இப்னு உத்பா, 3 பேர் இறங்கி நிற்கிறாங்க. இறங்கி நின்று கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அஸ்வத் இப்னு அப்துல் அசத் அவன் சொன்னான், அவன் தான் முதல்ல சண்டையை மூட்டுறான். சண்டை ஆரம்பிக்குது. என்னன்னா, நீர் தடாகலாம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம், மழை பெய்ஞ்சுது, இது ஒண்ணு.
ரெண்டாவது சஹாபாக்கள் நல்லா தூங்கிட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம். இரவு ஃபுல்லாக சஹாபாக்கள் நல்லா தூங்குனதுனால மறுநாள் எப்படி நிற்கிறாங்க? ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1300 பேரில் 300 பேர் இடையிலே போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்கன்னா, அபூ சுஃபியான் வந்து தகவல் அனுப்பிச்சார், நான் தப்பிச்சு வந்துட்டேன், நீங்கள் வர தேவையில்லைன்னு. இருந்தாலும் அபூ சுஃபியான் என்ன சொன்னான், அபூ ஜஹல் என்ன சொன்னான் அப்படின்னா, இல்லை முன்னெடுத்து வச்ச காலை பின்னால் என்ன சாவ போகிறான், என்ன செய்வான், பின்ன முன்னெடுத்த காலை பின்னாடி வைக்க மாட்டேன், அங்கே போவேன், பதிலில் தங்குவேன், 3 நாள் இருப்பேன், ஒட்டகங்களை அறுப்பேன், விருந்து போடுவேன், சாராயம் குடிப்பேன், பாட்டு பாடக்கூடிய அழகிகள் எல்லாம் கூப்பிட்டு போகிறேன், அவங்களாம் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவோம், கும்மாலம் அடிச்சுட்டு தான் வருவேன்னா சாவ போகிறவன் போனால் இந்த அபூ சுஃபியான கடிதம் வந்தவொடனே அஹ்னஸ் இப்னு ஷுரைக் பனு ஜஹரா என்ற தன்னுடைய கோத்திரம் 300 பேரை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, அதான் அபூ சுஃபியானே வேணான்னு சொல்லிட்டாருல்ல அப்படின்னு கூப்பிட்டு 300 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க. பத்ரில் யாருக்கு வெற்றி கிடைச்சிச்சு? முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சி. போன எல்லா தலைவரும் க்ளோஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றர்கள் மூலமாக செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அங்கே மக்கள்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாம் பெரும் தலைவர்கள் பேரா சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்கா இப்பொழுது தன்னுடைய ஈரக்குடையை கக்கி இருக்கிறதுன்னாங்க. ஒத்த காலி, ஈரக்குலை ஃபுல்லாக காலி பத்ரிலேயே. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அந்த நீர் தடாகம் ஃபுல்லாக இங்கே இருக்கா இல்லையா, அந்த அஸ்வத் இப்னு அப்துல் அசத் என்றவன் என்ன பண்ணுறான்னா, தண்ணியை நான் குடிப்பேன். சஹாபாக்கள் சொல்லி இந்த பக்கம் வந்து பாரு நீன்றான். அல்லாஹ் நீ சத்தியமாக நான் அங்கே இருக்கக்கூடிய நீர் தடாகத்தில் தண்ணி குடிக்காமல் வரமாட்டேன்னு வந்தான். கபடி விளையாடுற மாதிரி தொட்டுட்டு போகணும்ல வந்தான் பாருங்க, நீ வந்து பாருன்னு. அவன் தைரியமாக வந்தான். ஹம்சா ரலியல்லாஹு கால்லே போட்டாங்க, கால் துண்டா போயிடுச்சு. இருந்தாலும் சபதம் எடுத்தான் இல்லையா, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் நீர் தடாகத்துக்குள்ள தொப்புன்னு உளுந்தவன் அங்கே வச்சே காயம் பண்ணான். இதுதான் முதல் யுத்தத்தின் துவக்கம். இதுக்கு பிறகுதான் அந்த 3 பேர் இறங்கி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒண்டி கொண்டு யார் வருவா, தனியாக யார் மோதுவா வாங்கணும் புரியும். உடனே அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர், அவுஃப் இப்னுல் ஹாரிஸ், முஅப்பத் இப்னுல் ஹாரிஸ், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா குதிச்சு வராங்க. வாடா ஒண்டி கொண்டு யாரா வா அப்படின்னு. ஒன்று உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் போயிருங்க, நீங்களாம் அன்சாரிகள் மதினாவாசிங்க, எங்களுக்கும் மக்காலேருந்து வந்தாங்க, அவங்க தான் பிரச்சனை, எங்கள் சொந்தக்காரனை அனுப்பு அப்படின்னோடனே சுப்ஹானல்லாஹ் அலி ரலியல்லாஹு குதிக்கிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு குதிக்கிறாங்க, உபைத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு குதிக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு ஷைபாவோட, அலி ரலியல்லாஹு வலீத் இப்னு முகீராவோ உத்பாவோட மோதி கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்கல. கொஞ்ச நேரத்திலே க்ளோஸ். 2 பேரும் யாரு பெரிய பெரிய வீரர்கள். உத்பா என்பவன் மட்டும் உபைத் இப்னுல் ஹாரிஸ் காலை வெட்டிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஹம்சா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு யார் மேலே பாயிறாங்க? உத்பா மேலே பாய்ஞ்சு உத்பாவையே என்ன செஞ்சாங்க, முடிஞ்சு. பெரிய வீரர்கள் 3 பேர் க்ளோஸ். இதை பார்த்த உடனே சுராக்கா அப்படின்றவனுடைய உருவத்தில் இப்லீஸ் நிற்கிறான். பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறான். வழக்கமார்கள்லாம் கண்ணில் தெரிஞ்ச உடனே நைஸ்காக எஸ்கேப் ஆகிறான். நம்பர் தான் நம்பர் போட்டுருவாங்கன்னு. அவன் என்ன சொல்றியா, அல்லா நீ என்ன சொல்லியிருக்க, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உசுரோட வச்சிருப்பேன்னு இருக்க, இப்போ நான் மனுஷ உருவத்தில் வந்துட்டேன், இங்கே நின்னா என்னையும் போட்டுருவாங்க, என்னை காப்பாற்றுன்னு. அவன் கையில் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்ட சுறாக்காவை. உடல் என்ன சுறாக்கா திடீர்னு ஓடுறீங்க அப்படின்னு. அவன் பார்த்தா இவன் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு நெஞ்சில் குத்திட்டு ஓடிக்கிட்டான். இப்போ 3 பேர் காலி. சுறாக்கா எஸ்கேப் ஆகிறத பார்த்த உடனே கொஞ்சம் அந்த எதிரி படை சலசலப்பு ஏற்பட்டு உடனே அபூ ஜஹல் அப்படியே வந்து, பயப்படாதீங்க, அந்த 3 பேர் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஆயிராது, பொறுமையா இருங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி வரும்போது சுப்ஹானல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யுத்தகலம் என் பக்கத்தில் 2 பேரையும் பார்த்தா சின்ன பசங்க நிற்கிறாங்க. நான் யோசித்தேன், கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த சின்ன பையன் சச்சா அபூ ஜஹலை தெரியுமான்னு, என்னது யூட்டுகான்னு இருந்துக்கிட்டு அபூ ஜஹலையா, என்னடா இது, நான் ஏன்பா நீ அபூ ஜஹலை கேட்குறேன், அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுறான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நான் அவனை பார்த்தேன், இன்னைக்கு அவனை நான் யுத்தகலத்தில் சந்தித்தால் எங்கள் இருவரில் முதலாமவனாக யார் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்தானோ அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவன் மௌத்தா போகணும், இல்லை நான் மௌத்தா போகணும். அவனை சந்தித்தால் அவனை உயிரோட விட மாட்டேன், இல்லை நான் மௌத்தா போயிடுவேன்.
சொல்லி முடிக்கிறார் இவர் சச்சா சச்சா அபூஜா அப்படியே பேசுறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அபூஜா இப்படி வந்தான். இவர் தான்ப்பா அபூஜஹல். ரெண்டு பேரும் ராஜாடி பறவை பெரிய கழுகு என்ன செய்ய அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இறைய பார்த்துருச்சுன்னு வைங்க, சல்லுன்னு இறங்கி தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் சல்லுன்னு பாஞ்சு போனாங்க. அபூஜஹலுடைய குதிரையின் காலை ஒருத்தர் வெட்டினாரு, அபூஜஹலுடைய காலை ஒருத்தர் வெட்டினாரு. அதுக்கு அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தலையை வெட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, அபூஜஹலுடைய காதுல வாழை விட்டு இப்படி சுத்திக்கிட்டே வந்தாங்க. இதுக்கு வரலாற்றில் எழுதுருவாங்க, ஏன் காதுகளை விட்டாங்கன்னா, இந்த அபூஜஹல் ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காதுல அடிச்சுட்டான். காலை விட்டுக்கிட்டு வந்தாங்க. கணியத்துக்குரியவர்களை மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா தந்தான். எந்த அளவிற்கு வெற்றி, அவர்களுக்கு எந்த அளவிற்கு தோல்வி என்றால் சின்ன பின்னமாக சிதறி ஓடுகிறார்கள். இதை மக்கா தோல்வியை மக்கா அறிகிறது, வெற்றியை மதினா அறிகிறது. மதினாவாசிகள் எல்லாம் மதினா விட்டு வெளியில வந்து சஹாபாக்களை வரவேற்கிறார்கள். மக்காவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், எல்லாரும் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா, துக்கம் தாங்க முடியல, அழுதா நமக்கு கஷ்டம். சில சமயம் அடி வாங்கிக்கிட்டு அடி உலாத மாதிரி இருப்பாங்க. கத்தனை மான பிரச்சனை, யாரும் அழக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தர் தம் பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டு அழுவாம உட்காந்துருக்கிறாரு. கஷ்ட கூறல் வெளியில காட்ட முடியல. ஒரு நாள் இரவு பார்த்தா ஒரு பொம்பளை ஓன்னு அழுகுற சத்தம். உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து கேட்கிறாரு, அந்த பிள்ளை ஏன் அழுகுது? ஆனா ஒட்டகம் செத்து போச்சு அதனால அழுவு. ஒட்டகம் செத்ததுக்கு அழுவலாம், என் புள்ள செத்து போயிட்டான் அழுவ கூடாதான்னு அழ ஆரம்பிச்சாரு சத்தம் போட்டு. இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான தோல்வி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சஹாபாக்களுடைய அசைக்க முடியாத ஈமான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரன் எதை சொன்னாலும் அதற்கு நாங்கள் தயார். எப்படிப்பட்ட இடத்தை சந்தித்தாலும் சரி, யுத்த களத்திற்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, கையில ஆயுதம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டால் நாங்கள் எதையும் கொடுக்க தயார். என்னுடைய பொருள் மட்டுமல்ல, எங்களுடைய உயிரையும் கொடுக்க தயார். அதனால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்தார்கள். இன்றும் நாமும் இதே முடிவிற்கு வந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டாங்களா, எனக்கு பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது ஹராமா, நான் போக மாட்டேன், இந்த முடிவுக்கு வந்துட்டா அல்லாஹ்வினுடைய உதவியை இன்ஷா அல்லாஹ் இன்றளவிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலாவினுடைய உதவியை நேரடியாக காணக்கூடிய நல்ல தௌஃபீக்கை, சஹாபாக்களுக்கு பதிலில் கிடைத்த வெற்றியை போன்று நமக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி.